ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதே மாதிரி எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும், எந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும், எத்தனை அட்டெம்ப்ட் நம்ம பண்ணலாம், அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 80+ போட்டால் தான் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணுவோமா, அப்போலாம் நம்ம நிறைய திங்கிங்ல இருக்கும். சொல்ல முடியாது. உங்க பேட்ச்ல வந்து 75 கொஸ்டின் தான் போடுற மாதிரியே இருந்திருக்கும், ஏன்னா ஹார்டா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் மாறும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போறோம். எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டினை விட போறோம், அதே மாதிரி 1.5 மணி நேரத்தை எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் குரூஷியலானது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போடும். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா பயத்துல 3 பேஜுமே எடுப்பீங்க. ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அந்த பேஜ்ல இந்த பேஜ்லன்னு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம் அலோவ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். ஓகேவா? போட்டோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா 6 months ரீசெண்டா இருக்கிற போட்டோஸ் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம லைவ் கேப்சர் பண்ணனால உங்ககிட்ட போட்டோ இருக்காது. ரீசெண்டா 6 monthsக்கு எடுத்த போட்டோ, உங்க ஃபேஸ் இப்ப இருக்கிற மாதிரியே அந்த போட்டோல இருந்தா போதும். இது ரெண்டும் தான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப். இது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம், இல்ல பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. இது அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட எது ஒரிஜினல் இந்தியன் ஐடென்டிட்டின்னு இருக்கோ அதை கொண்டு போங்க. இந்த 3 மட்டும் தான் ரொம்ப முக்கியம். பெண்ணெல்லாம் அவங்களே தருவாங்க. பென்னு, பேப்பர் இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஜுவல்ஸு, இயர்ரிங்கு, செயினு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. பாய்ஸ் நீங்களும் கோல்டு செயின் போட்டிருந்தீங்க, பெல்ட்லாம் போட்டிருந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பட்டன்ஸில் வந்து ஸ்டீல் பட்டன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டீல் பட்டன்லாம் இருக்கக்கூடாது. பேண்ட் வந்து நம்ம பெல்ட் இல்லாமல் தான் பாய்ஸ் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கோ நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷால் அலோவ்டு தான். அதே மாதிரி இயர்ரிங், அதுக்கப்புறம் நோஸ்பின். நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாலி செயின் மட்டும், தாலி கொடி மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். யாரும் பதட்டப்படாதீங்க. அது ஃப்ரிஸ்கிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரிஸ்கிங்னா வந்து நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை செக் பண்ணுவாங்க. ஏதாச்சும் பென் பேப்பர் வச்சிருக்கிறோமா, இல்லாட்டி காதில் வந்து ஏதாச்சும் நம்ம மைக்ரோ கேஜெட்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப பதட்டமே பட வேணாம். கம்ப்யூட்டரில் உட்காரத்துக்கு முன்னாடி காமா இருங்க, சுற்றி முற்றி பார்க்காதீங்க. சைலண்டான என்விரான்மெண்ட்டில் கண்ணை மூடி உட்காருங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபேர் பண்ண வரா. இது எல்லாமே நான் பிகினருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதனால நான் சொல்கிறேன். சரி, இப்போது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸு. இதில் 30 மேக்ஸு, 30 ரீசனிங்கு, 40 ஜிஏ. இந்த 40 ஜிஏல குறைஞ்சது 5லேருந்து 6 கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வந்துடும். மிக்சடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 10 கரண்ட் அஃபேர்ஸ். மீதி இதில் ஒரு 16லேருந்து 20 வச்சுப்போம். மீதி நம்மளுக்கு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் சயின்ஸு, எக்கனாமி, ஜியாகிரஃபி. இதில் வந்து 20 to 24. ஓகேவா? கால்குலேட் பண்ணால் 40 வரும் நமக்கு. இப்படி தான் இருக்க போகுது எக்ஸாம். கொஷினை வந்து மிக்ஸ்டாக இருக்கனால முதல்ல 1.5 ஹவரில் ஃபஸ்ட்டு 30 minutes ஆல்ரெடி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 30 minutes என்ன பண்ணணும்னா சிங்கிள் லைன் கொஸ்டின், அதுக்கப்புறம் தியரியில் சிங்கிள் லைன் கொஸ்டின். இப்போ உதாரணத்துக்கு ஃபவுண்டர் ஆஃப் டேஷ், இந்த மாதிரி ஒரு டைனாசிட்டி கேட்டுட்டு ஃபவுண்டர் கேட்குறாங்க. அதெல்லாம் சிங்கிள் லைன் கொஸ்டின் தானே. இதை மாதிரி அரை மணி நேரத்தில் நீங்கள் 100 கொஸ்டினை பார்த்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் தான் இருக்கும். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நம்பர் 2 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. அப்போ அந்த 100 கொஸ்டின்ல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் 30 to 40 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனாக தான் வரும். அப்போ அரை மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் கிட்ட நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஏதுவாக இருக்கும், சிங்கிள் லைன் கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா. செகண்ட் 30 minutes தான் க்ரூசியல். இதில் டபுள் லைன் கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம்
மார்க்டு ரிவ்யூ, ஆன்சர் பாதியில வந்துட்டு நிப்பாட்டிருப்பீங்களா அது. அப்புறம் ரீசனிங்ல நீங்க மார்க் பண்ணதை இங்க எழுதணும். ஓகேவா? இதுல ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் நீங்க வச்சாலுமே மொத்தமா 55 கொஸ்டின் கிட்ட நான் மினிமம் சொல்லிட்டு இருக்கேன், நார்மலா சொல்லிட்டு இருக்கேன், 55 கொஸ்டின் கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைனல் 30 மினிட்ஸ் இருக்குல்ல, தேர்ட் 30 மினிட்ஸ், இதுல எது எது தியரியில மார்க் பண்ணிருப்பீங்களா, தியரியில மார்க் பண்ணது, இங்க வந்து மேக்ஸ் ரீசனிங் மார்க் பண்ணது, இங்க தியரியில மார்க் பண்ணது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்கிப் பண்ணது, அப்புறம் மேக்ஸ்ல ஸ்கிப் பண்ணது, இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. இதுல ரீசனிங்ல ஸ்கிப் பண்ணது அரௌண்ட் இது வந்து 10 to 20 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல எப்படியுமே உங்களுக்கு நிறைய கொஸ்டின் மாட்டும், 20 to 25 கொஸ்டின் கிட்ட மாட்டும். ஸோ ஃபைனலாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 75 to 80 அட்டம்ப்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு பண்ணலாம். கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படியுமே கொஸ்டின் கஷ்டமா இருந்தாலுமே உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். கட் ஆஃப் எல்லாத்துக்குமே இதுவாக தான் இருக்கும். நார்மலைசேஷன் உங்களுக்கு அதிகமாக வரும் எந்த ஷிஃப்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க பயப்படாம இந்த அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் இதை பண்ணுங்க, செகண்ட் அரை மணி நேரம் இதை பண்ணுங்க, தேர்ட் அரை மணி நேரம் 20 நிமிஷம் தானே சொல்லியிருக்கேன், தேர்ட் அரை மணி நேரத்துல 20 நிமிஷம் இது பண்ணிட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. ஆன்சர் தெரிஞ்சா பண்ணுங்க, எந்த கொஸ்டின் புதுசா தொடாம ஸ்டார்டிங்ல இருந்து 100 கொஸ்டின் எது எது நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா வருதா, கொஸ்டின் இதுதான் கேட்டிருக்காங்களா, ரீசனிங்ல இந்த சீரியஸ்லாம் கேட்டிருப்பாங்க, கரெக்டா எண்ணி போட்டிருக்கோமா, இப்படி இந்த மாதிரி சீரியஸ்லாம் இருக்கும். ஆட் நம்பர் மட்டும் சொல்லுங்க, இந்த பேர் என்ன இருக்கு அந்த பேர் என்ன இருக்கு, மொத்தம் எத்தனை நம்பர் வரும், எத்தனை பேர், இந்த மாதிரி கொஸ்டினா வரும்போது கடைசி 10 நிமிஷத்துல ரீசெக் பண்ணிக்கோங்க. கடைசி 10 நிமிஷம் ரிவ்யூ. இதுதான் ஒரு டாப்பரோடைய ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா 1.5 மணி நேரமே ஃபுல்லாமே எழுதணும், எல்லாமே அட்டன் பண்ணணும்னு வந்துருவாங்க. ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் செக் பண்ணாம மிஸ்டேக் ஆயிருக்கும், கேர்லெஸ் மிஸ்டேக் போயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு வேதனையா இருக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணும்போது. ஸோ இந்த அப்ரோச் பண்ணுங்க. அதே மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். 95% இது பாசிபிள். ஆப்ஷன் வந்து எது லாங்கா இருக்கும் நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு சப்போஸ் எதுவுமே எனக்கு தெரியல ப்ரோ அந்த டைம்ல நீங்க இருக்கும்போது ஸ்கிப் பண்றதுக்கான இது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் ஆன்சர். உங்களுக்கே இது தெரியும், இந்த ட்ரிக்லாம் நிறைய நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் எது லாங்கா இருக்கோ அதான் மேக்சிமம் ஆன்சரா வரும். சரியா? இப்ப கூட நான் ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது 2-3 கொஸ்டின் எனக்கு தெரியல, பட் கெஸ் பண்ணி லாங் ஆன்சர் தான் ஆப்ஷனா வரும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு வந்தேன், 3மே கரெக்ட். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல ஐடியாவே இல்லைன்றதுக்காக. அதே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வேணாம், எனக்கு 80 கொஸ்டின் நான் போட்டுட்டேன், 80ல 75 கிட்ட கரெக்ட் ஆயிரும், இதுக்கப்புறம் நான் எதுவும் அட்டன் பண்ண மாட்டேன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, கான்ஃபிடண்டா இருங்க. இப்போ சப்போஸ் 60ல இருந்து 65 தான் ப்ரோ அட்டன் பண்ணியிருக்கேன், சிஏவும் தெரியல எனக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் கொஸ்டின் எதுன்னு தெரியலனா லாங்கஸ்ட் ஆப்ஷன் எது இருக்கும் மேக்ஸிமம் அதுதான் ஆன்சரா வரும். அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்போ இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கொஸ்டின்ஸ் எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டெசிமலா இருக்கு ஆன்சர்லாம், இதை கடைசியா எடுங்க. ஆப்ஷன்ல வந்து டெசிமல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் கடைசியா சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ல ஜஸ்ட் நம்பர்ஸ் வந்து இப்போ 200 750 இந்த மாதிரி ஹோல் நம்பரா நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ற நம்பரா இருந்துச்சுன்னா அந்த சம்பளம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. க்ளோஸ்ட் ஆப்ஷனா இருக்கிறத கடைசியா வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த 30 மினிட்ஸ்ல தேர்ட் 30 மினிட்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோல இவ்வளவுதான். கான்ஃபிடண்டா இருங்க, தண்ணி நிறைய குடிங்க, பயப்படாதீங்க, ஸ்டேபிளா இருங்க. அதே மாதிரி ட்ரெயின்ல போகும்போதோ பஸ்ல போகும்போதோ சேஃபா இருங்க. உங்களுடைய பொருட்கள்லாம் பத்திரமா தான் இருக்கும். உங்க சென்டர்ல எங்க போனாலும் அந்த சென்டர்ல சேஃப்டியா வச்சுப்பாங்க. நீங்க அந்த 1.5 மணி நேரம் இத்தனை வருஷம் படிச்சதை, இத்தனை மாசம் படிச்சதை, இத்தனை நாள் படிச்சதை அந்த 1.5 மணி நேரம் தான் டிசைட் பண்ண போகுது. உங்களுடைய கனவு, உங்க அப்பா அம்மாவுடைய கனவு, உங்க கூட இருக்கவங்க நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற கனவு எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணா இந்த 1.5 மணி நேரம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எக்ஸாமை மட்டும் நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கான பூஸ்ட் கிடைச்சிரும். ஸோ அதனால பயப்படாம தெளிவா எழுதுங்க, ஸ்டேபிளா இருங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காம சொல்லுங்க, இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்களும் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.